வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் யூஜிடிஆர்பி ஜாகிரஃபிக்கு ஒரு நியூ டெஸ்ட் பேட்சானது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த பேட்சை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபீஸ் பார்த்தோன்னே ஷாக் ஆகிருப்பீங்க. ஜஸ்ட்டு நாங்கள் 100 தான் போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன், எக்ஸாம் வருமா வராதா. ஸோ இதுதான் மெயின் கன்ஃபியூஷனே இருக்குது. ஓகேங்களா. ஸோ மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தான். எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ சொல்லியிருக்கான், மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கான எக்ஸாம் ஜூலையில் எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா. ஸோ மார்ச் மாதம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ அப்படின்னா ஜூலையில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்காது, இன்னும் தள்ளி போகும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபீஸ் கட்டி எக்ஸாமுக்கு ஒரு 5000 ரூபா கட்டி நம்ம படிக்கிறத விட ஸோ இது மாதிரி நம்ம கம்மியான அமௌண்ட் யூஸ் பண்ணி சும்மா டச்சில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்ச் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி ஜாகிரஃபிக்கான டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு 100 ரூபா பே பண்ணால் போதும், இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் அதை நோட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது கம்பல்சரி கிடையாது. உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்காகவும் உங்கள் டச்சிலே இருக்கிறதுக்காகவும் ஒரு கம்மியான அமௌண்ட் கொடுத்து அப் டு எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா. ஸோ வாங்க. ஸோ ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸு. இந்த 30 கொஸ்டின்ஸ் 50 மார்க்குங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு 10th புக் மட்டும் படித்தா போதும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஜாகிரஃபியில் 150க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதான் போஸ்டிங் தீர்மானிக்கும். நல்லா படிங்க. காம்படிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக இருக்குது. ஏன்னா மார்க் 75 மார்க் மாற்றிட்டாங்க. எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் எக்ஸாம் வருமா படிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறத விட நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இந்த பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் ஏப்ரல் 2ஆம் தேதி 2/4/2026 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எக்ஸாம். 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6, 8, 10, 12, 14 இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர் அன்னைக்கெல்லாம் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடும். ஸோ ஒரு யூனிட்டில் எந்த டாபிக் படிக்கணும், அடுத்த டெஸ்ட்டுக்கு எந்த டாபிக் படிக்கணும், அதுக்கடுத்த டெஸ்ட்டு என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் சொல்லிடுவோம். ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் இருந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 6 இது மாதிரி ஈவன் நம்பரில் 15 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டின்ஸும் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எம்சிக்யூ டைப் கொஸ்டின் தான். மேட்ச் இட் வரும், ரீசனிங் ஓகேங்களா, அசஸ்மெண்ட் ரீசனிங் வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும், ஓகே மேட்ச் இட் வரும், கீழ்கண்டவற்றில் எது சரி எது தவறு, தப்பான ஆன்சர், இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரும். எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த அளவு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் வரும். இந்த 25 கொஸ்டின்ஸ் உங்களால் 20 மார்க் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா. அது மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக ஒரு 400 கொஸ்டின் பக்கம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபீஸ் ஆக்சுவலாக 200 தான் பிளான் பண்ணோம். ஸோ இந்த டேட் வரைக்கும் 1/4/2026 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு 100 ரூபா பே பண்ணால் போதும். இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் இந்த ஏப்ரல் மந்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாதம் கட்டி பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா அடுத்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா. சார் நீங்கள் டெஸ்ட்டு சொல்லிட்டீங்க, அதுக்கு டெஸ்ட் நாங்கள் என்ன படிக்கணும் எப்படின்னு சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபிக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான போஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகே. டெஸ்ட்டுக்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து நோட் பண்ணிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு பிளான் பாருங்கள். பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. சரி எனக்கு பிளான் ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச் சூப்பராக இருக்குது, நான் ஜாயின் பண்ணணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ எல்லாமே அந்த வீடியோ தெளிவாக சொல்லிட்டேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கால் வந்துகிட்டே இருக்கும், நம்பர் பிஸின்னு இருக்கும், வெயிட்டிங் இருக்கும். ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணோன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். எங்கள் சைட்லேருந்து எங்கள் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு வந்துடும். சரிங்களா. ஸோ பேமெண்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் 9952563892 இந்த நம்பருக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணிவிட்டு உங்கள் நேம் ஓகேங்களா, உங்களுடைய மொபைல் நம்பர், கோர்ஸ் நேம் யூஜிடிஆர்பி ஜாகிரஃபி டெஸ்ட் பேட்ச்னு போட்டுட்டு மந்த் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஏப்ரல் மந்த் அப்படின்னா ஏப்ரல்னு போட்டுட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் கட்டின ஃபீஸ் எவ்வளவு 100 போட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவோம். வாட்ஸ்அப் குரூப் ஆர் கம்யூனிட்டியில் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கான டெஸ்ட்டு எல்லாமே அங்கேயே வந்துடும். சரிங்களா. ஸோ கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் லாகின் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே தான் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தாங்க. உங்கள் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான். அதுக்கான ஆன்சர் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ தெளிவாக சொல்லியாச்சு. உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 மட்டும்தான். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஓகே அப்படின்னா திரும்ப நீங்கள் எகைன் வந்து கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் வருதா வரலையா அப்படிங்கிறதா மேட்டரே கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ அதனால் எக்ஸாமுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.